தமிழ்நாடு அரசியலில் யாரும் எதிர்பார்க்காத பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு. முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் திமுகவில் சேர்ந்தது அரசியல் சூழ்நிலையை மாற்றியிருக்கிறது. இதோடு முடிவில்லை. சசிகலா மீண்டும் அரசியலுக்கு வரப்போகிறேன் என்று சைகை காட்டியிருக்கிறார். இதனால் அதிமுக பலவீனமாகுதா அல்லது 2026 தேர்தலில் புதிய அரசியல் கணக்கு உருவாகுமா? இந்த இரண்டு முடிவுகளுக்கும் பின்னால் இருக்கும் உண்மையான அரசியல் திட்டம் என்ன தெரியுமா? அதை முழுவதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழில் நம்பகமான அரசியல் அப்டேட்ஸ்களை நீங்கள் பெற விரும்பினால் நமது மக்களறி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டாபிக் வைஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். டாபிக் நம்பர் 1, அரசியல் அதிர்ச்சி. ஓபிஎஸ் டிஎம்கே சேர்வு. தமிழ்நாடு அரசியலில் சமீபத்தில் நடந்த மிகப்பெரிய அரசியல் திருப்பமாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதாவது ஓபிஎஸ் திமுகவில் சேர்ந்திருப்பது பார்க்கப்படுகிறது. பல ஆண்டுகளாக அதிமுக கட்சியின் முக்கிய முகமாகவும் ஜெயலலிதா அவர்களின் நெருங்கிய நம்பிக்கைக்குரியவராகவும் இருந்த ஓபிஎஸ் தற்போது அரசியல் எதிரியாக கருதப்பட்ட திமுக மேடையில் தோன்றியது அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது. ஓபிஎஸ் அரசியல் பயணத்தை பார்த்தால் அவர் 3 முறை தமிழ்நாடு முதலமைச்சராக பதவி வகித்தவர். கட்சிக்குள் அமைதியான மற்றும் சமரசமான தலைவராகவே அவர் அறியப்பட்டார். ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் தலைமை போட்டி அதிகரித்தது. அதன் பிறகு ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் இடையேயான கருத்து வேறுபாடுகள் வெளிப்படையாக தெரிந்தது. காலப்போக்கில் கட்சியின் கட்டுப்பாடு முழுவதும் இபிஎஸ் அணிக்கு சென்றதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். இதனால் ஓபிஎஸ் அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்டார் என்ற கருத்தும் உருவானது. இந்த சூழ்நிலையில் அவர் எடுத்த புதிய அரசியல் முடிவாகவே திமுக சேர்வு பார்க்கப்படுகிறது. அரசியலில் நிரந்தர நண்பர் அல்லது நிரந்தர எதிரி என்பதில்லை என்று அடிக்கடி சொல்லப்படும். அதற்கு இந்த சம்பவம் ஒரு பெரிய உதாரணமாக பார்க்கப்படுகிறது. நேற்று வரை எதிர்க்கட்சியில் இருந்த ஒருவர் இன்று ஆளும் கட்சியுடன் சேர்வது அரசியல் கணக்குகள் மாறி வருகிறது என்பதை காட்டுகிறது. மேலும் ஓபிஎஸ் திமுகவில் சேர்ந்தது ஒரு தனிப்பட்ட முடிவு மட்டுமல்ல, வரவிருக்கும் 2026 தேர்தலை முன்னிட்டு ஒரு அரசியல் சிக்னலாகவும் பார்க்கப்படுகிறது. இது அதிமுக ஆதரவாளர்களிடையே குழப்பத்தை உருவாக்குமா அல்லது திமுகவுக்கு கூடுதல் அரசியல் பலம் தருமா என்பது தற்போதைய பெரிய விவாதமாக மாறியுள்ளது. மொத்தத்தில் பார்த்தால் ஓபிஎஸ் திமுக சேர்வு தமிழ்நாடு அரசியலில் ஒரு சாதாரண கட்சி மாற்றம் இல்லை. இது வரவிருக்கும் தேர்தலுக்கான ஆரம்ப அரசியல் நகர்வாக பலர் மதிக்கப்படுகின்றனர். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்பர் 2, ஓபிஎஸ் இந்த முடிவெடுத்த காரணம் என்ன? ஓபிஎஸ் திமுகவில் சேர்ந்தது அரசியல் அதிர்ச்சியாக பேசப்பட்டாலும் அவர் இந்த முடிவை எதற்காக எடுத்தார் என்பதுதான் தற்போது முக்கியமான கேள்வியாக உள்ளது. ஒரு நாளில் எடுத்த திடீர் முடிவு அல்ல. இது கடந்த சில ஆண்டுகளாக உருவாக்கி கொண்டிருந்த அரசியல் சூழ்நிலையின் முடிவாகவே பலர் இதை பார்க்கின்றனர். முதலில் பார்க்க வேண்டியது அதிமுக கட்சிக்குள் நடந்த தலைமை மோதல். ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு கட்சியில் ஒரே தலைமை இல்லாத நிலை உருவானது. ஆரம்பத்தில் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் இணைந்து கட்சியை நடத்தினாலும் பின்னர் அதிகார போட்டி வெளிப்படையாக மாறியது. கட்சியின் கட்டுப்பாடு, அமைப்பு மற்றும் முடிவு எடுக்கும் அதிகாரம் யாரிடம் இருக்க வேண்டும் என்ற விவாதம் நீண்ட காலமாக நடந்தது. காலப்போக்கில் இபிஎஸ் அணியின் ஆதிக்கம் அதிகரித்ததாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகிறார்கள். இதனால் ஓபிஎஸ் அணியின் அரசியல் தாக்கம் குறைந்து அவருக்கு கட்சிக்குள் செய்யப்படும் வாய்ப்புகள் குறைந்து விட்டதாக ஒரு கருத்து உருவானது. அரசியலில் ஒரு தலைவருக்கு முக்கியமானது அரசியல் இடமும் எதிர்கால வாய்ப்பும் தான். அது குறைகிறது என்று உணர்ந்தால் புதிய பாதையை தேர்வு செய்வது சாதாரணமான விஷயம். 2வது காரணம், அரசியல் வாழ்வு அல்லது பொலிட்டிக்கல் சர்வைவல். நீண்ட காலமாக செயலில் இருக்கும் தலைவர்கள் அரசியலில் தொடர்ந்து இருக்க புதிய கூட்டணிகள் அல்லது புதிய தளங்களை தேடுவது இயல்பு. ஓபிஎஸ் எடுத்த இந்த முடிவு தனது அரசியல் பயணத்தை தொடர ஒரு புதிய வாய்ப்பாக இருக்கலாம் என்று சிலர் மதிப்பிடுகிறார்கள். 3வது முக்கிய காரணம், வரவிருக்கும் 2026 தேர்தல் நெருங்கும் போது ஒவ்வொரு அரசியல் தலைவரும் தங்களுடைய அரசியல் நிலையை வலுப்படுத்த முயற்சி செய்வார்கள். இந்த நிலையில் ஆளும் கட்சியுடன் கூட்டணி இருப்பது அரசியல் ரீதியாக பாதுகாப்பான முடிவாக இருக்கலாம் என்ற கணக்கும் இருக்கலாம். மேலும் ஓபிஎஸ் ஆதரவாளர்களின் அரசியல் எதிர்காலமும் ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. தனியாக செயல்பட்டால் தாக்கம் குறையும், பெரிய அரசியல் அமைப்புடன் இணைந்தால் ஆதரவாளர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்ற எண்ணமும் இருக்கலாம். அரசியலில் உணர்ச்சி மட்டும் இல்லை, கணக்கு முக்கியம் என்று சொல்லப்படும். ஓபிஎஸ் எடுத்த இந்த முடிவு உணர்ச்சி சார்ந்ததா அல்லது முழுக்க அரசியல் கணக்கா என்பது இன்னும் விவாதமாக இருந்தாலும் இது ஒரு நீண்டகால திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். மொத்தத்தில் பார்க்கும்போது கட்சிக்குள் ஏற்பட்ட மாற்றங்கள், அரசியல் எதிர்காலம் குறித்த கணிப்பு மற்றும் வரவிருக்கும் தேர்தல் சூழ்நிலை, இந்த மூன்றும் சேர்ந்து ஓபிஎஸ் இந்த முக்கியமான முடிவை எடுக்க காரணமாக இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்பர் 3, சசிகலா ரீஎன்ட்ரி தாக்கம்.
ஓபிஎஸ் திமுக தேர்வு அரசியல் விவாதமாக இருக்கும் நேரத்தில் இன்னொரு முக்கியமான மாற்றமாக சசிகலா மீண்டும் அரசியலுக்கு வரப்போகிறேன் என்ற சைகை காட்டியிருப்பது தமிழக அரசியல் புதிய எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அதிமுக அரசியல் ஏற்பட்ட வெற்றிடத்தில் முக்கியமான பெயராக தொடர்ந்து பேசப்பட்டவர் சசிகலா. சில காலம் அரசியலில் இருந்து விலகி இருந்தாலும் அவருக்கு இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஆதரவாளர் வட்டாரம் இருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகிறார்கள். சசிகலா மீண்டும் அரசியல் களத்தில் செயல்பட ஆரம்பித்தால் அதன் முதல் தாக்கம் அதிமுக வாக்கு வங்கியில் தான் இருக்கும் என்று பலர் கணிக்கிறார்கள். ஏனெனில் ஜெயலலிதா காலத்தில் இருந்த சில அடிப்படை ஆதரவாளர்கள் இன்னும் அவருடன் உணர்ச்சி ரீதியாக இணைந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக அவர் புதிய கட்சி தொடங்கினால் அல்லது தனியாக அரசியல் நடவடிக்கைகளை தொடங்கினால் அதிமுக ஓட்டுகள் பல பகுதிகளாக பிரியும் வாய்ப்பு உள்ளது. தேர்தலில் ஓட்டு பிரிவு என்பது மிகவும் முக்கியமான விஷயம். சிறிய அளவிலான ஓட்டு மாற்றமும் இறுதி முடிவை பாதிக்கக்கூடும். மேலும் சசிகலா ரீஎன்ட்ரி அரசியல் போட்டியை அதிகரிக்கும் ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுக, அதிமுக, பாஜக போன்ற கட்சிகள் தங்கள் தேர்தல் திட்டங்களை அமைத்து வரும் நிலையில் புதிய அரசியல் சக்தி வருவது தேர்தல் கணக்கை சிக்கலாக்கலாம். இன்னொரு முக்கியமான அம்சம் உணர்ச்சி அரசியல். தமிழ்நாடு அரசியலில் தலைவர்களின் தனிப்பட்ட இமேஜ் மற்றும் உணர்ச்சி ஆதரவு முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த வகையில் ஜெயலலிதா நினைவு அரசியலை மீண்டும் முன்வைக்கும் முயற்சி நடந்தால் அது சில வாக்காளர்களை பாதிக்கலாம். மொத்தத்தில் பார்த்தால் சசிகலா மீண்டும் அரசியலுக்கு வருவது ஒரு சாதாரண செய்தி அல்ல. அது ஒரு வாக்கு அமைப்பை மாற்றக்கூடிய ஒரு அரசியல் காரணியாக இருக்கலாம். இது 2026 தேர்தலில் எந்த அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்தும் என்பது அடுத்த சில மாதங்கள் தான் தெளிவாகும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்பர் 4, கூட்டணி அரசியல் மாற்றம். தமிழ்நாடு அரசியலில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் முக்கியமான மாற்றங்களில் ஒன்று கூட்டணி அரசியல் மாற்றமாகும். தேர்தல் நெருங்கும் போது ஒவ்வொரு கட்சியும் தனியாக மட்டுமல்லாமல் எந்த கட்சியுடன் சேர்ந்து போட்டியிடுவது என்பது மிக முக்கியமான முடிவாக மாறுகிறது. கடந்த தேர்தல்களில் கூட்டணிகள் பெரிய பங்கு வகித்தது நாம் பார்த்திருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு கட்சி வெற்றி பெற வேண்டுமெனில் அதன் கூட்டணி வலிமை மிகவும் முக்கியம். அதனால தான் இப்போது ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய கூட்டணி கணக்குகளை மறுபடியும் ஆய்வு செய்ய ஆரம்பித்திருக்கிறது. தற்போது பேசப்படும் முக்கிய விஷயம் தொகுதி பங்கீடு. கூட்டணி கட்சிகள் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்ற விவாதம் தேர்தலுக்கு முன் இயல்பாகவே உருவாகும். ஆனால் இந்த முறை அந்த பேச்சுவார்த்தைகள் அதிக அரசியல் அழுத்தத்தை உருவாக்குகிறது என்று அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. பெரிய கட்சிகள் அதிக தொகுதிகளை வைத்துக்கொள்ள விரும்பும். அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகளும் தங்களுடைய அரசியல் வளர்ச்சிக்காக அதிக வாய்ப்புகளை எதிர்பார்க்கின்றன. இதனால் கூட்டணிக்குள் அமைதியான போட்டி உருவாகிறது. வெளியில் ஒற்றுமை காட்டினாலும் உள்ளே கடுமையான பேச்சுவார்த்தை நடப்பது அரசியல் சாதாரணம். ஓபிஎஸ் போன்ற தலைவர்களின் அரசியல் மாற்றமும் சசிகலா பற்றிய பேச்சுக்களும் கூட்டணி அரசியலில் புதிய கணக்குகளை உருவாக்குகிறது. ஏனெனில் ஒவ்வொரு அரசியல் நகர்வும் கட்சிகள் தங்கள் கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய காரணமாகிறது. மேலும் தேசிய கட்சிகளின் பங்கும் இப்போது அதிகமாக பேசப்படுகிறது. மாநில அரசியலில் தங்கள் தாக்கத்தை அதிகரிக்க சில கட்சிகள் புதிய கூட்டணியை உருவாக்க முயற்சி செய்யலாம் என்ற கருத்தும் உள்ளது. இது தேர்தல் போட்டியை மேலும் சுவாரஸ்யமாக மாற்றும். கூட்டணி அரசியலில் ஒரு முக்கியமான உண்மை என்னவென்றால் தேர்தல் முடிவு பல நேரங்களில் தனி கட்சியின் வலிமையை விட கூட்டணி சமநிலையால் தீர்மானிக்கப்படுகிறது. சரியான கூட்டணி அமைந்தால் தேர்தல் முடிவு முழுவதும் மாறும் வாய்ப்பு இருக்கிறது. மொத்தத்தில் பார்த்தால் தற்போதைய அரசியல் மாற்றங்கள் அனைத்தும் சேர்ந்து தமிழ்நாட்டில் புதிய கூட்டணி அமைப்புகள் வழிவகுக்குமா என்ற கேள்வி எழுகிறது. அடுத்த சில மாதங்கள் நடைபெறும் அரசியல் பேச்சுவார்த்தைகளே 2026 தேர்தலின் உண்மையான போட்டி எப்படி இருக்கும் என்பதை தீர்மானிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடைசி டாபிக் நம்பர் 5, தேர்தல் கணிப்பு. இப்போது வரை நடந்த அனைத்து அரசியல் மாற்றங்களையும் சேர்த்து பார்த்தால் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் மிகவும் வித்தியாசமான போட்டியாக இருக்கப் போகிறது என்று அரசியல் பார்வையாளர்கள் கணிக்கிறார்கள். ஓபிஎஸ் திமுக சேர்வு, சசிகலா மீண்டும் அரசியலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை மற்றும் கூட்டணி அரசியலில் உருவாகும் புதிய மாற்றங்கள், இந்த மூன்றும் தேர்தல் கணக்கை நேரடியாக பாதிக்கக்கூடிய காரணங்களாக பார்க்கப்படுகிறது. முதலில் ஆளும் கட்சி தனது கூட்டணியை வலுப்படுத்த முயற்சி செய்யும் வாய்ப்பு உள்ளது. அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் ஓட்டு பிரிவை தவிர்க்க புதிய அரசியல் முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலை உருவாகலாம். இரண்டாவது, வாக்காளர்களின் மனநிலையும் முக்கியம். கடந்த சில ஆண்டுகளில் நடந்த அரசியல் மாற்றங்கள், வளர்ச்சி விவாதங்கள் மற்றும் தலைமை இமேஜ் இவை அனைத்தும் தேர்தல் முடிவை தீர்மானிக்கக்கூடிய அம்சங்களாக இருக்கும். மூன்றாவது, சிறிய அளவிலான ஓட்டு மாற்றமும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக பல கட்சிகள் போட்டியிடும் சூழ்நிலையில் சில சதவீத வாக்கு மாற்றமே வெற்றி தோல்வி முடிவு செய்யக்கூடும். மொத்தத்தில் பார்க்கும்போது 2026 தேர்தல் முன்பிருந்த அரசியல் சமநிலையை மாற்றும் தேர்தலாக இருக்கலாம். இறுதி முடிவு கட்சிகளின் கூட்டணி முடிவுகள் மற்றும் மக்கள் மனநிலை பொறுத்தே அமையும். இந்த அரசியல் மாற்றங்கள் பற்றி உங்கள் கருத்து என்ன? 2026 தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் திமுகவில் சேர்ந்தது திமுகவுக்கு பலமா? சசிகலா புதிய கட்சி தொடங்குவது பற்றி அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படிப்பட்ட அரசியல் அப்டேட்ஸ்களுக்கு நமது மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.